بسم الله الرحمن الرحيم. குர்ஆனின் துஆ என அழைக்கப்படும் சூரா எது? ஏ அல் ஃபாத்திஹா, பி சூரா இஹ்லாஸ், சி சூரா கத்ர், டி சூரா ரஹ்மான். சரியான பதில் ஏ அல் ஃபாத்திஹா. எந்த நேரம் உண்ணும் உணவில் பரக்கத் உள்ளது? ஏ சஹர், பி இஃப்தார், சி மதிய உணவு, டி இரவு உணவு. சரியான பதில் ஏ சஹர். தந்தை மகனுக்கு உபதேசம் செய்வதை பற்றி கூறும் சூரா எது? ஏ சூரத்துல் லுக்மான், பி சூரத்துல் மூமீன், சி சூரத்துல் கமர், டி சூரத்துல் மாயிதா. சரியான பதில் சூரத்துல் லுக்மான். அல் குர்ஆனின் இதயம் என்று அழைக்கப்படும் சூரா எது? ஏ அல் ஃபாத்திஹா, பி சூரத்துல் வாக்கியா, சி சூரத்துல் யாசின், டி சூரத்துல் ரஹ்மான். சரியான பதில் சி சூரத்துல் யாசின். கௌபாவை மூடும் துணி எவ்வாறு அழைக்கப்படும்? ஏ இஹ்ராம், பி கிஸ்வா, சி அஸ்வத், டி ஹிரா. சரியான பதில் பி கிஸ்வா. அபயமளிக்கும் நகரம் என்று அல்லாஹ் எந்த நகரத்தை குறிப்பிடுகிறான்? ஏ மக்கா, பி ஈராக், சி எகிப்து, டி அனைத்தும். சரியான பதில் ஏ மக்கா. முஹம்மது நபி அவர்களின் மனைவிமார்கள் எத்தனை பேர்? ஏ 8, பி 10, சி 6, டி 11. சரியான பதில் டி 11. இறந்தோரை நீ எவ்வாறு உயிர்ப்பிக்கிறாய் என்பதை எனக்கு காட்டுவாயாக என்று அல்லாஹ்விடம் வேண்டிய இறை தூதர் யார்? ஏ ஈசா அலை, பி மூசா அலை, சி இப்ராஹிம் அலை, டி யூசுப் அலை. சரியான பதில் சி இப்ராஹிம் அலை. சூரத்துல் கியாமா என்ற சூராவின் அர்த்தம் என்ன? ஏ பசுமாடு, பி மறுமை நாள், சி அளவற்ற அருளாளன், டி உணவு மறவை. சரியான பதில் பி மறுமை நாள். அஸ்ஸபூர் என்ற அல்லாஹ்வின் பெயரின் பொருள் என்ன? ஏ உயர்த்துவோன், பி யாவும் அறிந்தவன், சி தாராளமாக கொடுப்பவன், டி பொறுமை உள்ளவன். சரியான பதில் டி பொறுமை உள்ளவன்.